என் இனிய அன்பு உள்ளங்களே, உங்கள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கம். என் இதயம் புரியாதோ நாவல் பகுதி 6. வாங்க தொடர்ந்து கதையை கேட்கலாம். சுடர்விழி மிகவும் பொறுமையாக காய்களை நகர்த்தி சிறிது கஞ்சா வாங்கி வைத்துக் கொண்டாள். அதற்கு அவளுக்கு ஆண் வேடம் பக்க துணையாக இருந்தது. ஆனால் ஈஸ்வரின் நாட்களிடமிருந்து கஞ்சா வாங்குவது சவாலான ஒன்று. அவ்வளவு எளிதில் அவர்களிடமிருந்து கஞ்சா வாங்கிவிட முடியாது என்பதை இந்த சில நாட்களில் அவளை புரிந்து கொண்டாள். அது ஈஸ்வர் மீது ஒரு ஈர்ப்பை ஏற்படுத்தாமல் இல்லை. ஆனாலும் கெட்டவன் கெட்டவன் தானே என்ற எண்ணம் அவள் ஆழ் மனதில் வேரூன்றி கிடக்க முன்வைத்த காலை பின் வைக்காதவள் செயலில் இறங்கிவிட்டாள். சூரனின் ஏரியாவுக்குள் சென்றுதான் பல தடவையாக அந்த கஞ்சாவை வாங்கி வைத்திருக்கிறாள். அதன் பிறகுதான் அதை விற்க முயற்சிப்பது போல் இரவு பேருந்து நிறுத்தத்தை எட்டியவள் யாருக்கும் கஞ்சா விற்காமல் இரவு ரோந்து வரும் காவலர்களை எதிர்பார்த்து காத்திருக்க அந்த போலீஸ் ஜீப்பும் வந்தது. அதை கண்டதும் அவள் மெதுவாக பதுங்க ஆரம்பித்தாள். காவலர்களின் கண்ணில் படுமாறுதான் அனைத்து நாடகத்தையும் அரங்கேற்றினாள். அவள் மீது அவர்களுக்கு சந்தேகம் வரும்படி அவள் ஒவ்வொரு செயலும் இருக்க அவர்களுக்கும் அவள் மீது சந்தேகம் வந்துவிட்டது. அந்த பொண்ணை பார்த்தா தப்பா தெரியுது, நம்ம லேடி கான்ஸ்டபிள் 2 பேரை வர சொல்லுங்க. ரோந்து வந்த காவலர்களில் ஒருவர் அருகில் அமர்ந்திருக்கும் காவலரிடம் கூற அவரும் காவல் நிலையத்திற்கு தகவல் கொடுக்க 2 பெண் காவலர்கள் ஸ்கூட்டியில் பறந்து வந்து விட்டனர். சுடர்விழியை பிடித்து பரிசோதிக்க அவளது கைப்பைக்குள் கஞ்சா பொட்டலம் இருப்பதை கண்டு, இதை யூஸ் பண்ண வாங்கினியா இல்ல விற்க வாங்கினியா? கோபமாக அந்த பெண் காவலர் கேட்க, சாரி மேம், குடும்பம் ரொம்ப கஷ்டப்படுது, அதனாலதான் ஏதோ கொஞ்சம் வாங்கி விற்கலான்னு அவள் கூறி முடிப்பதற்குள் அந்த பெண் காவலரின் கை அவள் கன்னத்தில் ஓங்கி விழுந்தது. அவள் விழிகளில் இருள் சூழ தடுமாறி போனவள் விழாமல் இருக்க அருகில் இருந்த மின் கம்பத்தை பிடித்துக் கொண்டாள். அதன் பிறகு எந்த கேள்வியும் இல்லை. அவளை இழுத்து வந்து ஜீப்பில் ஏற்றிய பெண் காவலர்கள் அவளோடு ஜீப்பில் ஏறிக்கொள்ள பெண் காவலர்கள் வந்த ஸ்கூட்டியை காவலர் ஒருவர் எடுத்துக்கொண்டு முன்னால் செல்ல ஜீப் பின்னால் சென்றது. காவல் நிலையத்தை எட்டுவதற்குள், நீ யாரோட ஏஜென்ட்? இந்த கஞ்சாவை உனக்கு கொடுத்தது யாரு? உன்னுடைய பேர் என்ன? நீ எந்த ஊரு? என்று ஒரு 100 கேள்வியை தொடுத்து விட்டனர். நான் என்னுடைய தனிப்பட்ட முறையில தான் இந்த கஞ்சாவை வாங்கி விற்கிறேன், நான் யாருக்கும் ஏஜென்ட் வேலை பார்க்கல என்று அவள் கூறினாலும் அதை நம்ப யாரும் தயாராகவில்லை. உன்னை விசாரிக்க வேண்டிய விதத்துல விசாரிச்சா உண்மை தானா வரும் என்று பெண் காவலர் கூறும்போது கூட அவளுக்கு எந்த பயமும் இருக்கவில்லை. ஆனால் காவல் நிலையத்தை எட்டிய போது இன்ஸ்பெக்டர் வரதனை பற்றி அறிந்த போது நடுங்குகிறது. நாளைதான் வெள்ளிக்கிழமை, மாலைதான் தூக்க முடுப்பறையில் வைத்து அவளுக்கும் ஈஸ்வருக்கும் திருமணம் நடக்கவிருக்கிறது. அனைத்து ஏற்பாடுகளும் நடந்தேறி கொண்டிருக்கிறது. அனைத்தையும் ஈஸ்வர் தான் பார்த்துக் கொள்கிறான். சுடர்விழி வீட்டில் கூட எதுவும் சொல்லவில்லை. ஒரு கடிதத்தை மட்டும் எழுதி அப்பாவின் அறையில் வைத்து விட்டு வந்திருக்கிறாள். அதை எடுத்து அப்பா வாசித்தால் மட்டும்தான் அவளுக்கு நடந்தது என்ன என்று வீட்டாருக்கு தெரிய வரும். இப்போது இரவு 11 மணி. காவல் நிலைய சுவர் கடிகாரத்தில் நேரத்தை பார்த்து அறிந்தவள் இனி என்ன நடக்க போகிறது என்று அறியாது தவித்தாள். உண்மையை கூறவும் முடியாது. அப்படியே கூறினால் கூட அதை காவலர்கள் நம்ப எந்த வாய்ப்பும் இல்லை. அப்போதுதான் வேகமாக காவல் நிலையத்திற்குள் நுழைந்தார் இன்ஸ்பெக்டர் வரதன். வேகமாக வந்தவரின் விழிகள் சிறையை பார்த்தபடியே வந்து சுடர்விழி அடைப்பட்டிருக்கும் சிறையை எட்டி அப்படியே நின்றது. யார் இந்த பொண்ணு என்று கேட்டார். சார், கஞ்சா விக்கிறா, அதுதான் கூட்டிட்டு வந்து ஜெயில தள்ளி இருக்கும். ஒரு காவலர் கூற, கஞ்சா விக்கிறாளா? யாருடைய ஏஜென்ட்? யாருக்கும் ஏஜென்ட் இல்லையா, குடும்ப வறுமைக்காக கஞ்சா விக்கிறதா சொல்றா. அப்படியா? அப்படின்னா இவள அந்த ஈகளுக்கு எதிரா திருப்பி விட்டுட வேண்டியதுதான். அவனுடைய ஏஜென்ட்னு இவ வாயால சொன்னா மட்டும் போதும். சூரன் கிட்ட இருந்து ரொம்ப ஆபத்தான கஞ்சாவை கொஞ்சம் வாங்கிட்டு வந்து அதை இவகிட்ட இருந்து பறிமுதல் பண்ணதா கேச போட்டு இவளோட சேர்த்து அந்த ஈகளையும் ஜெயில தள்ளிட்டா உடனே எனக்கு ப்ரமோஷன் கிடைச்சிடும். சூரனுக்கும் மகிழ்ச்சி, பெட்டி பெட்டியா கொண்டு வந்து கொட்டி கொடுப்பான். வரதன் கூறியதை கேட்டு சுடர்விழிக்கு வியப்ப, இவன் ஈஸ்வருடைய ஆள் கிடையாதா? ஈஸ்வர் ஆளுன்னு நினைச்சுதானே எஸ்பி ஆபீஸ் போனேன், இவன் கிட்டயே புகார கொடுத்திருக்கலாம் போல இருக்கே. அவள் யோசிக்க, அந்த பொண்ணை என்னுடைய ரூமுக்கு அனுப்புங்க என்று கூறிவிட்டு வரதன் அவரது அறைக்கு சென்று மறைய ஒரு பெண் காவலர் வந்து சிறை கதவை திறந்தார். அவளை இங்கு அழைத்து வந்த காவலர்களில் ஒருவரும் அல்ல அது. அவரது மார்பில் குத்தி இருக்கும் அந்த பேர் பலகையை வாசித்தாள். ஹெட் கான்ஸ்டபிள் ஜெசி என்று எழுதியிருந்தது.
சுடரை அழைத்துக் கொண்டு வரதனின் அறைக்கு வரும்போது ஜெசி தன் கையில் இருக்கும் செல்போனை வைத்து யாரையோ அழைப்பதை சுடர்விழி கவனிக்கவே செய்தாள். இருவரும் வரதனின் அறைக்குள் வரும்போது செல்போனை ஸ்பீக்கரில் போட்டு சூரனிடம் பேசிக் கொண்டிருந்தார் வரதன். நீங்க கவலையை விடுங்க சூரன், இன்னையோட அந்த ஈகளுடைய கதை முடிஞ்சது. கொஞ்சம் கஞ்சா மட்டும் கொடுத்து அனுப்புங்க, மத்தத நான் பாத்துக்கிறேன். இன்னொரு விஷயம் இருக்கு வரதன் சார், சூரன் கூற. என்னன்னு சொல்லுங்க சார். அந்த ஈகளை அரெஸ்ட் பண்ணதும் எனக்கு தகவல் கொடுங்க. உடனே எஃப்ஐஆர் எல்லாம் போட வேண்டாம். நான் வந்து அவனுடைய 2 காலையும் உடிச்சு நொண்டி ஆக்கிடுறேன். அதுக்கப்புறமா எஃப்ஐஆர் போட்டு உங்க இஷ்டத்துக்கு எதையாவது எல்லாம் எழுதி கோர்ட்டுக்கு கூட்டிட்டு போங்க. என்ன சார் இது, 2 காலையும் உடிச்சு நொண்டி ஆக்க போறீங்களா? அது என்னுடைய வேலைக்கே உல வச்சிடுமே சார். நானே பதவி உயர்வுக்காக தான் இந்த தில்லுமுள்ளு வேலையெல்லாம் செய்யறேன். என்ன சார் இது, அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு வரும்போது தப்பிக்க முயற்சி செஞ்சு குதிச்சுட்டான், காலு ஒடிஞ்சிடுச்சு. சூரன் மேல இருக்கிற பகையில அவருடைய பேரை சும்மா இதுல இழுத்து விடுறான்னு ஒரு போடு போட வேண்டியது தானே சார். இதையெல்லாமா நான் உங்களுக்கு சொல்லி கொடுக்கணும்? ஆனா சார், உங்களுக்கு 5 கோடி கொடுக்கறேன், பத்தலையா மேல கேளுங்க, போட்டு கொடுக்கறேன். அந்த ஈகிள் அழிஞ்சிட்டா இந்த கன்னியாகுமரி ஃபுல்லா ஏன் கட்டுப்பாட்டுக்குள்ள வந்துடும். இது என்னுடைய சாம்ராஜ்யம் ஆயிடும். கால் போன ஈகிள் தண்டன காலத்தை முடிச்சிட்டு வெளியே வந்தா கூட பிச்சைதான் எடுக்கணும். அத கூட என்னுடைய கோட்டையான இந்த கன்னியாகுமரிக்குள்ள எடுக்க முடியாது, வேற எங்கேயாவது தான் போய் எடுக்கணும். அதையெல்லாம் நான் பாத்துக்கிறேன். நீங்க தைரியமா அவனை கைது பண்ணுங்க. கஞ்சாவோட நானே கிளம்பி வரேன். ஓகே சார், ஆனா எனக்கு கொஞ்சம் டைம் வேணும் சார். எதுக்கு? மாட்டி இருக்கிற பொண்ணு சும்மா கிளி மாதிரி இருக்கா சார். அவ கூட கொஞ்சம் விளையாடிட்டு அப்புறமா உங்களுக்கு போன் பண்றேன். நீங்க வந்து சேருங்க. என்ன, மாட்டின பொண்ணு கிளி மாதிரி இருக்காளா? அப்படின்னா அந்த ஈகளை உள்ள தள்ளிட்டு அவளை ஜாமீன்ல வெளியே எடுத்துடலாம். அவனுக்காக நான் உங்களுக்கு செலவு பண்ற காசை அவளை வச்சு சம்பாதிச்சுக்கிறேன். அந்த பொண்ணு கல்யாணமான பொண்ணா? கழுத்தை பார்த்தா அப்படி தெரியல சார். கன்னி பொண்ணு தானே? அப்படிதான் சார் தெரியுது. அப்படின்னா நீங்க அந்த பொண்ண தொட்டு மட்டும் பாருங்க, கன்னி கழிச்சிடாதீங்க. கன்னி பொண்ணுக்கு மார்க்கெட்ல டிமாண்ட் ரொம்ப ஜாஸ்தி தெரியுமா? கோடி கோடியா கொட்டி குடுக்கறானுங்கப்பா. அதுக்கு மேல கேட்டாலும் குடுக்கறானுங்க. ஓகே சார், எனக்கு புரியுது. இவ்வளவு முழுசா பார்த்துட்டு முழுசா தொட்டு ரசிச்சுட்டு உங்களுக்கு போன் பண்றேன். நீங்க வந்து சேருங்க. ஓகே வரதன் சார், கஞ்சா காசு 2ஓடையும் நான் வந்து சேர்ந்துடுறேன். அழைப்பு துண்டிக்கப்பட்டது. வீதியில் உறைந்து போன சுடர்விழி தன்னை வரதன் முன் கொண்டு வந்து நிறுத்திய பெண் காவலரை பரிதாபமாக பார்த்தாள். மேம் ப்ளீஸ், என்னை இவர்கிட்ட இருந்து காப்பாத்துங்க. ஏதோ தெரியாம தப்பு பண்ணிட்டேன். இவர்கிட்ட என்ன விட்டுடாதீங்க பிளீஸ் என்று கெஞ்ச, தப்பு செய்யறதுக்கு முன்னாடி இதை நீ யோசிச்சிருக்கணுமா? இவரை பத்தி நீ இதுக்கு முன்னாடி கேள்விப்பட்டதே இல்லையா? இல்ல மேம், பிளீஸ் மேம், என்ன காப்பாத்துக்கு மேம். என்னால இப்ப எதுவும் செய்ய முடியாதுமா அவர் கூற. என்ன ஜெசி, இவ என்ன சொல்லிட்டு இருக்கா? சார், நீங்க சூரனுக்கு துணை போறதெல்லாம் அது உங்க விருப்பம். அத பத்தி நான் எந்த கேள்வியும் கேட்க மாட்டேன். ஆனா இந்த பொண்ணை ஏன் சார் தேவையில்லாம பலிக்கடை ஆக்குறீங்க? குரலை உயர்த்தி ஜெசி கேட்க. என்னம்மா ஜெசி, சப் இன்ஸ்பெக்டர் லிஸ்ட்ல உன் பேரு இருக்குன்ற திமிர்ல ஏன் முன்னாடி இவ்வளவு தைரியமா வந்து நின்னு பேசுறியா? மத்த போலீஸ்காரங்க, அதுவும் பொட்டச்சிங்க, என் முன்னாடி நின்னு பேசவே மாட்டாளுங்க, தெரியும்ல? தெரியும் சார். அவங்க யாருக்கும் பிளாக் பெல்ட் கிடையாது. எனக்கு அது இருக்கு. இந்த பொண்ணுதான் எந்த கேங்லயும் இல்லன்னு சொல்லிட்டால. ஏதோ குடும்ப வறுமைக்காக தப்பு பண்ணிட்டா. ஒரு தடவை மன்னிச்சு விட்டாதான் என்ன? அதுக்கப்புறமாவும் அதே தப்பு பண்ணா நம்ம முறைப்படி ஆக்ஷன் எடுக்கலாம். அத நீ இல்ல, நான் தான் முடிவு செய்யணும். இவ்வளவு திமிரா என்கிட்ட பேசினதுக்காக உனக்கு ஒரு சிறப்பு பரிசு கொடுக்கலான்னு நினைக்கிறேன். அந்த காவலர் வரதனை புரியாமல் பார்த்தார். நீ என்ன பண்ற? இவளை இங்கேயே விட்டுட்டு போய் அந்த கதவை சாத்திட்டு இங்க வந்து நிக்கிற. இவளை ஒட்டு துணி இல்லாம இங்க இந்த இடத்துல வச்சு நான் கட்டி பிடிச்சு முத்தம் கொடுக்க போறேன். அத நீ பக்கத்துல நின்னு பாக்க போற. அதுதான் நான் உனக்கு கொடுக்கற பரிசு என்று முகம் சுளித்த ஜெசி. இப்படி பேச உங்களுக்கு வெக்கமா இல்லையா? கோபமாக கேட்டார். வெக்கமா? அதெல்லாம் என்கிட்ட துளி கூட கிடையாது ஜெசி. மெல்ல அடி எடுத்து சுடர்விழியின் அருகில் வந்து விட்ட வரதன் அவளை ஏற இறங்க பார்த்தார். துப்பட்டா இல்லாமல் நிற்பவளின் கழுத்தில் அவரது விழிகள் பதிந்து அப்படியே நின்றது. உன்னுடைய துப்பட்டாவை எங்க காணோம்? ஜீப்ல விழுந்துடுச்சு சார். அந்த லேடி போலீஸ் 2 பேரும்
அதை எடுக்க அனுமதிக்கல. நீ இந்த துப்பட்டாவை வச்சு ஜெயில தூக்க மாட்டிக்கிட்டா எங்க தலைதான் தேவையில்லாம உருளுன்னு சொல்லிட்டாங்க. சார், நான் எந்த தப்பும் செய்யல சார். பிளீஸ் சார், என்னை விட்டுடுங்க சார். வாய் விட்டு சிரித்த வரதன், எந்த தப்பும் செய்யலையா? அப்புறம் எப்படிமா கஞ்சாவோட நீ எங்க கிட்ட சிக்கின? சரி சரி, அதையெல்லாம் விட்டு தள்ளு. இப்ப நம்ம கொஞ்சம் ஜாலியா இருப்போமா என்று கூறியவர் அவளது சுடிதாரின் கழுத்தில் பிடித்து அதை கிழிக்க முயலும் போதுதான் ஜெசியின் கையில் இருக்கும் செல்போன் யாருடனோ தொடர்பில் இருப்பதை கவனித்தார். அதிர்ந்த விழிகள் அகல விரிய, ஜெசி, யாருக்கு போன் பண்ணிட்டு இருக்க? கோபமாக கேட்டார். செல்லை உயர்த்தி காண்பித்தார் ஜெசி. டிஸ்பிளே ஈகிள் என்று காட்ட, ஈகிளா? அதிர்ச்சியோடு வரதன் கத்த, ஆமா ஈகிளே தான் என்ற ஈஸ்வரின் குரல் அரை வாசலில் கேட்டது. நடுங்கி போன சுடர்விழி அப்படியே சிலை என நின்று விட்டாள். பகுதி 6 நிறைவடைந்தது. பகுதி 7 உங்களை சந்திக்கும் வரை விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.